இப்போ வந்து ஒரு டான்ஸ் பேட்டில் நீங்கள் வந்து ஒருத்தரை சேலஞ்ச் பண்ணணும். ஸோ யாரை சேலஞ்ச் பண்ணுவீங்க? எந்த சாங்குக்கு நீங்கள் ஆடுவீங்க? அப்போ அஃப்கோர்ஸ் விஜய் அண்ணா ஃபார் போக்கிரி பொங்கல். அந்த அண்ணா வாங்கினா பிரபுதேவாவும் விஜய் அண்ணனும் 2 பேருமே ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். விஜய் அண்ணா கூப்பிட்டு பிரபுதேவா வந்து ஆடுவாங்க. அது மாதிரி நான் கூப்பிட்டுட்டு அண்ணன் வந்து ஆடி நாங்கள் 2 பேர் பேட்டில் பண்ணோம். நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் ஃபேமஸ்னா திருச்சிற்றம்பலம், தனுஷ் மூவி. அந்த மூவியை வந்து நான் ரீமேக் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா அது வந்து நம்ம கேரக்டர் கூட ரிலேட் ஆகிடும். பிகாஸ் உங்களோட லைஃப்ல ஒரு தாய் கிழவி இருக்கு. அப்படி தாய் கிழவி இருக்கு. தாய் கிழவி இருக்கு, சொல்லிடுங்க சார். கைஸ் எக்ஸ்க்ளூசிவ் தாய் கிழவி இஸ் கமிங். ஹூ இஸ் யுவர் தாய் கிழவி? யாருமே கேட்காத மாதிரி ஒரு விஷயம். ஓகே, பிரியாணியா பரோட்டா? எனக்கா பரோட்டா தான். ஏன் பிரியாணி பிடிக்கல? பிரியாணி பிடிக்கும், ஆனால் அந்த பரோட்டாவோட ஃப்ளேவர் வந்து அது ரொம்ப பரோட்டா வந்து ஒரு எமோஷனுங்க. நாங்காலி பிகினர் சோஷியல் மீடியா லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் வியூஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ பிராண்ட்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இவ்வளோதான் ஃபாலோவர்ஸ் இருக்கு, வியூஸ் அதிகமாக இருந்துச்சுனாலும் எங்களால் இவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நம்மளுக்கு வந்து நம்மளோட டிமாண்ட் எப்படி வந்து பொலைட்டாக சொல்லலாம்? எந்த பேசிஸில் வந்து நம்மளோட டிமாண்டை சொல்றது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. இப்படி பார்த்தீங்க, இப்போது கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வியூஸ் கம்மியாக போகிற ப்ரொஃபைலும் இருக்குது. ஆமாம், 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கும், பட் 20K 30K வியூஸ் போகும். அவங்கள்ட்ட ப்ரமோஷன்ஸ் கேட்க மாட்டாங்க. வியூஸ் பேஸ் பண்ணி தான் ப்ரமோஷன் மேக்ஸிமம் கேட்பாங்க. நீங்கள் அது 3K ஃபாலோவர்ஸ் 4K ஃபாலோவர்ஸ். அவங்க இப்போது இந்த டான்ஸ் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 300K 400K ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க நார்மலாக ஒரு வீடியோ, புது ஹீரோ ஃபேஸ் யாருன்னே தெரியாது, அவங்களோட டான்ஸ் வீடியோ வந்து இங்கே ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கேட்பாங்கன்னா, கம்மியாக இருக்க ஃபாலோவர்ஸ்ட்டை கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 70K ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னா 70Kக்கு வந்து மினிமமாக வந்து 70K கிட்ட வந்துடும் ஒரு வீடியோ போட்டால். 70K அவங்களுக்கு தேவையில்லைல்ல. எனக்கு ஒரு 300K 400K ஃபாலோவர்ஸ் வியூஸ் போகணும். அப்போ வந்து நான் கேட்கணும்னா ஒரு 600K ஃபாலோவர்ஸ் இருக்க வந்துட்டு நான் கேட்கணும். ஏன்னா அவங்க நார்மலாக இப்போ நமக்கு 70Kங்கிறவங்க வந்து நார்மலாக ஒரு வீடியோ போட்டால் 30K போயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கிற மாதிரி 600K வச்சுக்கிறவங்க வந்து நார்மலாக ஒரு வீடியோ போட்டால் 300K போயிடுங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான 300K வந்து 600K கிட்ட கிடைக்குதுல்ல. ஆமாம். அப்போ அவங்கள்ட்ட அந்த ப்ரமோஷன் போய்ப்பாங்க. இப்போது இல்லை எங்களுக்கு அவங்க வந்து அமௌண்ட் அதிகமாக சொல்கிறாங்க, நாங்கள் கொஞ்சம் கம்மியாக பார்க்குறோம், ப்ரமோஷன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு எனக்கு பட்ஜெட் இவ்வளோ தான், அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க 600K வச்சுக்கவங்க வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் கம்மி பண்ணி கேட்பாங்க, பட் உங்கள்கிட்ட வியூஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இப்போ இந்த வியூஸ்லாம் என்னவா இருக்கும்னா ஹூக் ஸ்டெப் ட்ரெண்ட் பண்ணதாக இருக்கும். ஆமாம், ஹூக் ஸ்டெப் ட்ரெண்ட் பண்ணது நல்ல ட்ரெண்டில் போயிட்டு இருந்த வீடியோ நீங்கள் எடுத்து போட்டிருப்பீங்க, நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கும். அதை பார்த்து அவங்க கேட்கணும்னு கேட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அது பெரிய ஹீரோ, அது ப்ரமோஷன் கிடையாதுல்ல உங்களுக்கு, எல்லாருமே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது நீங்கள் சும்மா நார்மலாக இப்போ அதே பாட்டை பேக்ரவுண்டில் நீங்கள் வச்சு வேறு ஏதாவது வீடியோ போட்டாலும் போகும். ஆமாம், கரெக்ட். அதனால் வந்து அதை பேஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லவும் முடியாது எனக்கு இவ்வளோ வியூஸ் போகுது. அப்போ அதே மாதிரி அவங்க கேட்பாங்க, அப்போ இதே அளவு வியூஸ் இதில் போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கரெக்ட் நீங்கள் அதை சொல்ல முடியாதுல்ல, கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒரு டக்குன்னு கேட்டுருவாங்க, லீடு வரலன்னா இப்போ உங்கள் இந்த டான்ஸ் இதில் விட்டுருங்க, ஏதோ ஒரு ப்ரமோஷன் சம்திங், ஏதோ ஷோரூம் ப்ரமோஷனோ ஏதோ வருது, ட்ரெஸ் கடையே வச்சுக்கோங்களேன், எதுக்காக உங்களுக்கு ப்ரமோஷன் கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து பண்ணால் உங்கள் மூலியமாக ஒரு 10 பேர் வாங்குவாங்க அப்படிங்கிற அந்த லீடே வரலன்னா. கரெக்ட். 5K ஃபாலோவர்ஸுக்கான லீடு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 பேராச்சும் உங்கள் பேர் சொல்லி இவங்க வீடியோவில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டால் ஓகேப்பா, அப்போ நமக்கு இந்த கூப்பன் கோடெல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படி கிடையாது. இப்போ இப்போ அவங்க ஒரு 5K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, யாரோ ஒரு பர்சன் 5K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு ஒரு 10K பேசுகிறாங்க, நார்மலாக சொல்கிறேன், ஒரு 10K பேசுகிறாங்க, இவங்க 10K கேட்குறாங்க, இவங்க 5K தான் தர முடியும்னு சொல்கிறாங்க, பட் 10K கேட்குறாங்க. சரி ஓகே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க, எனக்கு லீடு வரணும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இவரும் ஒரு நம்பிக்கையில் வந்து லீடு வந்துடும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த பர்சன். இப்போது இவங்களுக்கான லீடே வரல, இவங்க வீடியோ பார்த்துருக்காங்க, வியூஸ் போயிடுச்சுப்பா, 5K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களோட
வீடியோ வந்து போட்டதும் 50K வியூஸ் போயிருக்கு. நல்லாவே போயிருக்கு வியூஸ் போயிருக்கு. ஓகே, உங்களால் யார் வந்து எங்கள்கிட்ட வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல. அந்த கேள்வி வைக்கும்போது வந்து இதை தான் நாங்கள் ஸ்டார்டிங்கே சொன்னோம், ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க அடுத்து. ஸோ டான்ஸ் அப்படி கிடையாது. நான் பண்ணால் என்னை பார்த்து ஒரு 10 பேர் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து ஈஸி தானே. ஓகே, ஒரு ஃபோனை வச்சுட்டு எடுத்து போட்டால் ஓகே, உங்கள் ப்ரொஃபைல்லேருந்து உங்கள் ப்ரொஃபைலில் ஷேர் வந்து இந்த ரீல்ஸ் இவ்வளோ ஆயிருக்கு, 1000 ஷேர் ஆயிருக்கு, 2000 ஷேர் ஆயிருக்கு, அப்போ அது நல்ல ரீச் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிராண்ட் பொறுத்த வரைக்கும், ஒரு ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மூலியமாக யாராச்சும் போய் வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு தோணும். ஆமாம், கரெக்ட். இல்லைன்னா நீங்கள் அடுத்த வாட்டி வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் 10K பண்ணிட்டீங்க, நீங்கள் ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவீங்க. செகண்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்கல்ல. இவங்கள்ட்ட போனால் இவங்க அதிகமாக கேட்பாங்க, பட் லீடு வராது. நம்ம எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு, அதுக்கு நம்ம பெருசாக இருக்கவங்க இதே அமௌண்ட்டை வேற ஆள்கிட்ட கொடுத்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம் இல்லைங்கிற மாதிரி தான் தோணும். ஓகே, கொஸ்டின் இஸ், நீங்கள் வந்து இப்போ ஒரு தமிழ் மூவியில் இருக்கிற ஒரு கேரக்டரா வந்து உங்களுக்கு மாறுறதுக்கு ஒரு சான்ஸ், டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்களோட பாடியில வந்து நீங்க ட்ராப்டா இருக்கும். ஓகேங்களா? யாருன்னா யாருன்னு சொல்லணும். இந்த 3 பேர்ல விஜய் சேதுபதி, தனுஷ், வடிவேலு. விச் ஒன்? தனுஷ் அண்ணா. ஏன்? நீங்க ஒரு கேள்வி தானே கேட்பீங்க, ஏன்னு கேட்கறேன்னு சொல்லவே இல்லை. சும்மா சொல்லுங்க ஏன். அவங்களோட கேரக்டர் ரியலா இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு படத்துலயுமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரா பண்ணுவாங்க. ஓகே, எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஓகே, இப்போ வந்து ஒரு டான்ஸ் பேட்டில்ல நீங்க வந்து ஒருத்தரை சேலஞ்ச் பண்ணணும். ஸோ யாரை சேலஞ்ச் பண்ணுவீங்க? எந்த சாங்குக்கு நீங்க ஆடுவீங்க? அப்போ அஃப்கோர்ஸ் விஜய் அண்ணா ஃபார் போக்கிரி பொங்கல். அந்த அண்ணா வாங்கனா பிரபுதேவாவும் விஜய் அண்ணனும் 2 பேருமே ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். விஜய் அண்ணா கூப்பிட்டு பிரபுதேவா வந்து ஆடுவாங்க. ஸோ அது மாதிரி நான் கூப்பிட்டுட்டு அண்ணன் வந்து ஆடி நாங்கள் 2 பேர் பேட்டில் பண்ணோம், நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்க பை ப்ரொஃபஷன் நீங்க இப்போ ஒரு டான்சர். ஓகே, இந்த டான்சிங் தான் உங்களோட லைஃப், கொரியோகிராஃபி தான் என்னோட லைஃப் அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்க இப்போ போயிட்டு இருக்கீங்க. ஸோ சப்போஸ் டான்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில், நோட்டெல்லாம் பேன் பண்ண மாதிரி டான்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இனி யாருமே ஒரு கால் அடி வச்சு கூட ஆடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. யார் ஆடினாலும் எடுத்து தூக்கி போட்டு போலீஸில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட பிளான் பி என்னவா இருக்கும்? இதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லையா? இதுக்கு ஆப்ஷன் இல்லை, இதுக்கு நீங்கள் தான் சொல்லணும். இது மாதிரிலாம் கேள்வி எங்கேருந்து எடுக்கிறீங்க? அதெல்லாம் டான்ஸே பேன் பண்ணிட்டாங்கன்னா காலேஜ் இப்படி பண்ணா கூட முடிஞ்சிருச்சு. இல்ல, ஆமா, அப்படி கூட பண்ணக்கூடாது. சரி, பிளான் பி இருந்தா பிளான் பி அவ்வளவுதான், வேலைக்கு போக வேண்டியதான். என்ன வேலை? நான் படிச்சிருக்கிறது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ரிச் எங்க எம்எஸ்சி. ஆமாங்க, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டா உடனே கெமிஸ்ட்ரியா எப்படா படிச்ச எப்படாங்கிற மாதிரி லப்பர் பேண்டை போட்டு கேட்குற மாதிரி கேட்குறீங்க. அது ஒரு வேலைக்கு போயிருப்பான், அவ்வளோதான், என்ன பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட், நீங்க வந்து ட்ரீம்ஸ்ல எப்பயாச்சும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்களா? ட்ரீம் கொரியோகிராஃபி வந்து நான் முக்கால்வாசி என்னோட கோரியாவை ட்ரீம்ஸில் தான் பண்ணுவேன், தூக்கத்தில். ஏன்னா ஒரு நைட் டைமில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கோரியோகிராஃபி மைண்டில் வரும் பாருங்க, அந்த மாதிரி கோரியோகிராஃபி வந்து ஸ்பாட்டில் நம்ம எடுத்தாலுமே வராது. ஓகே, பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட், இப்போ வந்து ஒரு மூவி வந்து உங்களுக்கு ரீமேக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஃபேமஸான மூவி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த மூவி வந்து நீங்கள் ரீமேக் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுவீங்க? விச் மூவி? ஆமா, நீங்க தான் ஃபேமஸான மூவி. ஆமா, ஃபேமஸ் மூவி. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் ஃபேமஸ்னா திருச்சிற்றம்பலம், தனுஷ் மூவி. அந்த மூவியை வந்து நான் ரீமேக் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா அது வந்து நம்ம கேரக்டர் கூட ரிலேட் ஆகிடும். பெருசாக கேரக்டர் இருக்காது, லைஃப்பில் நடக்கிறது தான் இருக்கும். ஸோ அந்த மூவி எனக்கு ரொம்ப கனெக்ட். பிகாஸ் உங்களோட லைஃப்ல ஒரு தாய் கிழவி இருக்கு. அப்படி தாய் கிழவி இருக்கு? தாய் கிழவி இருக்கு, சொல்லிடுங்க கைஸ், எக்ஸ்க்ளூசிவ். தாய் கிழவி இஸ் கமிங். ஹூ இஸ் யுவர் தாய் கிழவி? யாருமே கிடையாதுங்க, தாய் தாங்க இருக்காங்க, தாய் கிழவிலாம் கிடையாதுங்க. இல்ல, ஒரு பெஸ்டி, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். கேர்ள்ஸ்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 9 years 10 years ஃப்ரெண்ட்னா சங்கவி தான் சொல்லுவேன். அதுக்கு வேற யாருமே கேர்ள்ஸ்ல வந்து இவ்வளவு லாங்கா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிலாம் கிடையாது. 10 years ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். மற்றபடி தாய் கிழவிலாம் கிடையாது. இப்போ ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். இப்போ வந்து டான்சர்ஸ் ஆக்டர்ஸ் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை ஆக்டர்ஸ் வந்து டான்சர்ஸ் ஆனால் நல்லா இருக்குமா? ஆக்டர்ஸாகவே இருக்கட்டும், டான்சர்ஸாகவே இருக்கட்டும். ஆனால் ஆக்ட் பண்ணும்போது டான்ஸ் வேணுமே. அப்போ அந்த டைமில் மொத்தம் டான்ஸ் இது பண்ணிக்கலாம். ஆனால் டான்சர்ஸ் ஆக்டர்ஸ் ஆக முடியாதுல்ல. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு அந்த எல்லாருமே அப்படி ஆக முடியாதுல்ல. கரெக்ட். ஆனால் எல்லா ஆக்டர்ஸுமே டான்ஸ் ஆடி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குல்ல. ஆனால் எல்லா டான்சர்ஸுமே அப்படி ஆக முடியாதுல்ல.
ஓகே. உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் கோஸ்டார் இருக்கும். லைக் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ என் கூட இப்போ நீங்களே நினைக்கிறீங்க உங்க கூட வந்து ஐஸ்வர்யா ராய் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படி, அந்த மாதிரி ஒரு ட்ரீம் கோஸ்டார் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீம் கோஸ்டார் இவங்க கூட நான் இருந்தா அவங்க இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு, அப்படி உங்களோட ப்ரெசன்ஸ்லேயே வந்து அவங்க இன்னும் அழகா தெரியும் அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டான்ஸ் கோஸ்டார் டான்ஸ் கோஸ்டார் வாட் எவர் கோஸ்டார் இஸ் கோஸ்டார். நினைச்சிருங்க, இது ஒரு கற்பனையான விஷயம். ஸோ இது யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சமந்தா மேம் வாவ், ஃபேவரட், அவங்க ரொம்ப ஃபேவரட். சாம் ஃபேவரட் சாங் சொல்லுங்க. செல்ஃபி புள்ள. செல்ஃபி புள்ள. நான் ஏதோ ஊ அண்டா வாமா சொல்லுவேன். அது எங்கங்க டான்ஸ் இருக்கும்? டான்ஸே இருக்காது இதுல. ஓகே, இப்போ வந்து ஓகே, இது வந்து ரேபிட் ஃபயர் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து திஸ் ஆர் தட். ஓகே, இது அல்லது அது. ஓகே, இதுல ஏதாச்சும் ஒன்று தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், டான்ஸ் ஆர் ஆக்டிங்? டான்ஸ். ஸ்டேஜ் ஆர் கேமரா? ஸ்டேஜ். ரீல் ஆர் ரியல்? ரியல் தான். ஓகே, ரொமான்ஸ் ஆர் வில்லன்? வில்லனா போயிடலாம். ஃபேம் ஆர் பீஸ்? பீஸ் தான். பீஸ் இருந்தால் தான் ஃபேம் கிடைக்கும். பீஸ் இருந்தால் தான் ஃபேம் கிடைக்கும். ஃபேமாக இருந்தால் பீஸ் கிடைக்காது. அது அதை நோக்கியே போக முடியாதுல்ல. நிம்மதியாக இருந்தால் தானே ஓகே, தெளிவான ஒரு விஷயம் யோசிச்சு நம்ம பண்ண முடியும். நல்ல ஒரு ஃபேமுக்கு போகலாம் பீஸ் இருந்துச்சுன்னா. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் திஸ் ஆர் தட்ல கேட்குற கொஸ்டின் வந்து வெரி என்ன சொல்றது, யாருமே கேட்காத மாதிரி ஒரு விஷயம். ஓகே, பிரியாணியா பரோட்டாவா? எனக்கா பரோட்டா தான். ஏன் பிரியாணி பிடிக்கல? பிரியாணி பிடிக்கும், ஆனால் அந்த பரோட்டாவோட ஃப்ளேவர் வந்து அது ஒரு பரோட்டா வந்து ஒரு எமோஷனுங்க. அது நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி பிச்சு போட்டு ஃபுல்லாக இது போட்டு சால்னா நல்லா ஊற்றி நல்லா ஊறுனதுக்கப்புறம் அது நான் எப்படி சாப்பிடுவேன்னா, கடையில் சாப்பிட்றத விட பரோட்டா இப்போ வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு அப்பாலாம் வாங்கிட்டு வருவாங்க. பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா குருமா ஊற்றி நல்லா பாக்ஸ் மூடிட்டு வச்சிருவேன். நல்லா ஊறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு மாதிரி சாஃப்டாகும் பாருங்க. சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்குங்க. ஓகே, பரோட்டா நல்லா இருக்கும். பரோட்டா வேற மாதிரி. 3 பரோட்டா சாப்பிட்டாலும் ஃபுல் ஆயிடும். பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, பிரியாணி எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபேவரட்டா, அது நமக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வெஜ் ஆர் நான்வெஜ்? வெஜ் ஆர் நான்வெஜ்? வெஜ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் கேட்குறதுல வந்து நீங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தரை சூஸ் பண்ணிகிட்டே போகணும். ஓகே, சரி, ஓகே, யாராச்சும் ஒருத்தரை சூஸ் பண்ணிகிட்டே போகணும். விஜய் ஆர் சிவகார்த்திகேயன்? விஜய் அண்ணா. விஜய் ஆர் நீங்க யாரை கேட்டாலும் நான் விஜய் அண்ணா தான் சொல்லுவேன். ஜிம்பு. விஜய் அண்ணா. விஜய் ஆர் மணிரத்னம்? விஜய் அண்ணா. எனக்கு விஜய் ஆர் பிரபுதேவா? விஜய் அண்ணா. விஜய் ஆர் அமிதாப் பச்சன்? விஜய் அண்ணா. ஏய், எனக்கு எந்த நீங்க ஆப்ஷன் கொடுக்கவே தேவையில்லை. நீங்க யாருமே நீங்க கொடுக்கவே இல்லை. விஜய் அண்ணா தான் எப்பவுமே. சரி சரி, அவங்கள பார்த்து தான் நான் எல்லாமே இது பண்ணியிருக்கேன்ல. ஸோ அப்போ அவங்க இப்போ நான் நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து விஜய் அண்ணாவை வந்து ரொம்ப அண்ணாவா நினைக்கிறவங்கள நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்க எப்படின்னா அவங்க கூப்பிடுறது வந்து அண்ணான்னு தான் கூப்பிடுறாங்க. விஜய் சார்னு சொல்றது கம்மி தான், விஜய்னு சொல்றதும் கம்மி தான். விஜய் அண்ணாவை பார்த்து தான் நான் எல்லாமே பண்ணேன், அண்ணான்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு மொமெண்ட்ல லைக் விஜய் அப்படின்னு ஒரு இது வரும்ல, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், தூங்க மாட்டேன். அந்த டைம்ல இப்போ நான் அந்த டைம்ல வந்து விஜய் அண்ணாவோட பையன் ஒரு ஸ்டேஜ் அந்த பாட்டுல வருவாங்க. ஆமா, இப்படி அந்த ஸ்டேஜ்ல நான் இருந்தேன். ஓகே ஓகே, நம்மளே நடந்து வர மாதிரி இருக்கே, மாசா இருக்கே அப்படி. அது ஒரு மாதிரி அவங்கள பார்த்தா அந்த சார் கூப்பிடுறதோ இல்ல நார்மலா வேற எப்படியும் பார்க்க தோணாது. வேற எந்த ஆக்டர் பாக்குற மாதிரியும் பார்க்க தோணாது. அது என்னன்னு தெரியல. அது ஒரு மாதிரி இதுதான். விஜய் அண்ணன் கூப்பிடுறது தான். அது ஒரு மாதிரி விஜய் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டா அவங்க நல்லா இருக்கு. விஜய் சார் புதுசா இருக்குல்ல, ஒரு மாதிரி என்னடா இது, ஒரு மேட்ச் இல்லாத மாதிரி. விஜய் அண்ணா தான் கரெக்ட். அது மாதிரி தான் கரெக்டா. ஓகே, இப்போ உங்களோட லைஃப்ல வந்து யாரு உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்றது? சப்போர்ட்னா அது ஒரு சேஃப் பிளேஸ். என்ன நடந்தாலும் நம்ம வந்து அவங்க கிட்ட போய் பேசலாம், ஓப்பனாக இருக்கலாம், நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி இல்லாமல் கேட்குறீங்களா? எப்படின்னு இருந்தாலும் யாருக்காச்சும் எல்லாருக்குமே ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டேன்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு அப்படி யாருமே அப்பா அம்மா தான். அப்பா அம்மா தாண்டி நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நான் ரீசெண்டாக எல்லாமே ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிஸ்டி தான்.
வேறு யாருமே கிடையாது. நான் யார்ட்டையும் பெருசாக ஷேர் பண்ண மாட்டேன். நான் ஓப்பனாக என்கிட்ட எல்லாமே அவனும் ஷேர் பண்ணுவான். ஸோ நானுமே வந்து எதனால அவன்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் இது பண்ணவாடா அப்படின்னு கேட்டாலுமே நான் அவன்கிட்ட தான் போய் கேட்பேன். எனக்கு தோணுது, பட் சரியா தப்பான்னு தெரில, உனக்கு ஓகேனா சொல்லு, நான் பண்ணுறேன், இல்லைனா யோசித்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அது அவன்கிட்ட தான் கேட்பேன். நார்மலாக இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான். ஓகே, அது மாதிரி இப்போ வந்து அப்படி யாரும் கிடையாது. நீங்க கேட்பீங்க அடுத்து. நெக்ஸ்ட் நான் கேட்குற வந்ததே வந்து அந்த மாதிரி தான். ஸோ லெட்ஸ் சேஞ்ச் த கொஸ்டின். ஓகே, இப்போ வந்து நீங்க கொரியோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு 30 செகண்ட் சாங் நான் போட்டேன்னா நீங்க கொரியோகிராஃப் பண்ணுவீங்களா? 30 செகண்ட் சாங் போட்டா கொரியோகிராஃப் பண்ணுவீங்களா? ஆமா. அது எந்த ஸ்டைல், எந்த ஜானர் எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நானே கொரியோகிராஃபர் ஆயிடுவேன். கரெக்ட் தான். இப்போ ஒரு சாங் போட்டேன்னா பண்ண முடியுமா? பண்ணலாம். ஓகே, ரெடி? போடலாமா? ஒரு சாங் கண்டுபிடிச்சிருக்கேன், போடலாமா? ஓ, உட்காந்துட்டே ஆடலாங்க. ஓ, இதெல்லாம் எந்திரிச்சு ஆட முடியாது, ஜாலியாக உட்காந்துட்டே ஆடிடலாம். பால்கனி காத்துல வாசந்தான் மோகனி லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது கனவிலும் நினைக்கல வாழ்க்கத்தான் மாறுது கைப்பிடி எடுக்கல காதலும் ஏறுது நாங்காலி போகலாம். ஓகே, எங்கேருந்து ஒழுங்கு போடுங்க. இங்கேருந்து இருக்கட்டும், கொஞ்சம் முன்னாடி வந்துடும். ஐம் எக்ஸைட்டட். நீங்க மட்டும் பண்ணுங்க. வாவ், மோகனி லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது கனவிலும் நினைக்கல வாழ்க்கத்தான் மாறுது கைப்பிடி எடுக்கல காதலும் ஏறுது நாங்காலி நாங்காலி சூப்பர், நல்லா இருக்குல்ல கைஸ்? நீங்க இது ரிப்பீட் போட்டு பாடுங்க. சே, பாருங்க நல்லா இருக்கு. ஏய், சூப்பர் சூப்பர். இல்ல இல்ல, எனக்கு இதெல்லாம் வராது. நான் வந்து இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஜிக் 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 அதுதான் எனக்கு எனக்கு அதுதான் கொஞ்சம் டஃப் ஸ்டெப்ஸ் பண்ணி பழகிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் எனக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட் முடிஞ்சது. 1 hour காலி. சரி, 5 கேள்விக்கே 1 hour காலி. ஸோ இந்த ரவுண்ட்லேயே லாஸ்ட் த மெயின் அட்ராக்ஷன் ஆஃப் திஸ் ரவுண்ட். நான் வந்து ஒரு 30 seconds, ஐ வில் கிவ் யூ 30 seconds. தென் நீங்கள் வந்து கேமராவில் பார்த்து உங்களை மாதிரி இருக்கிற க்ரோயிங் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ்னு சொல்ல வேண்டாம், உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்த 1-2 விஷயங்கள் நீங்கள் வந்து இப்போ ஒரு 30 seconds அவங்க கூட ஷேர் பண்ணலாம். ஸோ கோ. ஆமாம். ஓகே, ஹை கைஸ், என் பேர் ரவிவர்மா ஃப்ரம் கும்பகோணம். இப்போது அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. ஸோ சிம்பிள், என்னோடய லைஃப்பில் இந்த விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதான். ஸோ என்னோட க்ரோயிங் பார்த்தீங்கன்னா டான்ஸ் தான். ஸோ டான்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ டான்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் தான் ஆடுவேன், அந்த ஸ்டைல் தான் ஆடுவேன் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படி இல்லாமல் எல்லா ஸ்டைலுமே கற்றுக்கங்க, பேசிக் கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோக் டான்ஸ் ஆடுறவங்க ஃபோக் மட்டும் ஆடணும் அப்படின்னு நினைக்காம, ஸோ ஓகே வெஸ்டர்ன்ஸ்லாம் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது, அதுவும் கற்றுக்கணும்னு நினச்சிக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சி முக்கியம். ஸ்கில்ஸை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ வீடியோ போடுறோம் அப்படின்னா ஓகே 4 நாள் ஒரு வீடியோ போட்டு அடுத்த ஒரு 1 week கேப் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் க்ரோத் இல்லை வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறதுல எந்த யூஸுமே கிடையாது. ஸோ 4 நாள் வீடியோ போட்டாலும் வியூஸ் போகலையா, 5வது நாளும் வீடியோ போடணும், 6வது நாளும் போடணும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் ஆகும்.
அந்த ஒரு வீடியோ கிளிக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை அடுத்தடுத்த வீடியோ போட போட உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுலேருந்து வியூஸு எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கீப் கன்சிஸ்டன்சி, அதை வந்து என்றைக்குமே விட்டுறாதீங்க. ப்ளஸ் கான்ஃபிடென்ட்டை வந்து விட்டுறாதீங்க. இந்த ஓகே 10 வீடியோ போட்டு எதுவுமே ஆகலை, வேறு வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் கொண்டு வராதீங்க. எல்லாமே முக்கியம். ஸோ படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இதை பார்க்குறவங்க படிக்கவும் செய்யுங்க, இதவும் செய்யுங்க. இதை விட்டுட்டு இது பார்க்கணும், இல்லை இதை விட்டால் இதை பார்க்க முடியாதுன்னு தாட் இருந்துச்சுன்னா அந்த தாட்லாம் கொண்டு வராதீங்க. டைம் கிடைக்கும்போது இதை பண்ணுங்கள், படிக்கவும் செய்யுங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். வீட்டில் அப்பா அம்மா பேச்சு கேளுங்க, வேறு எதுவுமே வேணாம். எக்ஸ்ட்ரா டிப்பு. ஆமாம், டிப்பு. என் அப்பா அம்மா பேச்சு கேளுங்க. கெரியர் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த கெரியருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட இருந்தால் ஓகே, சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க வேணாம். நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும், பார்த்துக்கங்க, அவ்வளோதான். ஓகே, உங்களோட நேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் ரவி வர்மா. ஹூ இஸ் வர்மா? ஹூ இஸ் வர்மாலாம் கிடையாது. ரவி வர்மாங்கிறது நேம் தான். அது எப்படின்னா, இப்போது இது எதனால் வச்சாங்கன்னு தெரியல, நான் கேட்டுட்டேன். எப்படி கேட்டேன்னா, புதுசாக இருக்கே நேமு, அதனால தான் வச்சோம் அப்படின்னு. ரவிக்குமார் இருக்கு, ரவிச்சந்திரன் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய ரவிங்கிற இதில் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ ரவி வர்மாங்கிறது வந்து எங்கேயாச்சும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 ரவி வர்மா தான். ஒன்று ராஜா ரவிவர்மா, அந்த இல்லை ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அதான் ராஜா ரவிவர்மா, அதான் சொல்கிறேன். அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் BFABனு ஒரு க்ரூ இருக்கு, டான்ஸ் க்ரூ. அதில் ரவிவர்மானு ஒருத்தவங்க இருக்காங்க, நல்ல பெரிய டான்ஸர். அவங்க மேபி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டான்ஸர். அவங்க பேர் ரவிவர்மா. எனக்கு தெரிஞ்ச 2 ரவிவர்மா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கேன். ஓகே, அப்போ நம்ம கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். நல்லா என்ன கொஞ்சம் ஓட்டுவாங்க சின்ன வயசில் பசங்க, ரவிவர்மா என்னது இதை சொல்லுவாங்களே, ஃபோன் எடுக்க மாட்டேன் அதிகமாக, கால் பேச மாட்டேன் சின்ன வயசில் அதிகமாக. ஸோ எப்பயாச்சும் பார்த்தாங்கன்னா ரவிவர்மா ஃபோன் பண்ணால் கால் வருமா அப்படிலாம் சொல்லி வருமாங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இந்த ஆதித்ய வர்மா அந்த மூவிலாம் வந்துச்சுல, ஆதித்ய வர்மா மூவி, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பார்த்தாங்க, நல்லாதான் இருக்கு, நான் எதுக்கு நம்ம பேர்லாம் மாத்திக்கிட்டு, ரவிவர்மா சார் யூனிக்கா இருக்கு, யாருக்கும் இல்ல பேரு, அவ்வளவுதான், நல்லாதான் இருக்கு. ஆனா நீங்க தமிழ்ல வந்து ரவின்னு தானே சொல்லுவோம், நாங்க வந்து மலையாளத்துல ரெவின்னு தான் சொல்லுவோம். ரெவி மட்டும் வேணவே வேணாம், ரெவி வேணாம். ஆனா ஆக்சுவலி அது ப்ரொனன்சியேஷன் வந்து நீங்க ஸ்பெல்லிங் எப்படி பண்ணுவீங்க? RAVI இருந்தாலும் அது ரவி ரவிவர்மா. இட்ஸ் ரெவிடா, இட்ஸ் நாட் ரவி. ரவினா ரவான்னு எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கே. இட்ஸ் ரவி. RAVI இல்ல, VA இல்லல, ரெவி. ரெவி மீன்ஸ் REVI. இட்ஸ் ரெவி. RAVI னா ரவி தானே? No, it's Devi. You are Ravi. For me, it's Devi. சரி, ஓகே. இதெல்லாம் பெரிய ஒரு டிபேட்டுக்கான விஷயம் guys. ரவி வர்மாவா? ரவி வர்மா தான் நல்லா இருக்கு. ரவி வர்மா. ரவி வர்மாவா? ரவி வர்மான்னு சொல்றது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கு. இதுவே ரவி வர்மான்னு சொல்லும்போது நல்லா இருக்கு. ரவி வர்மா. அது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலா இருக்கா? இல்ல, யாருமே இப்படி சொன்னது கிடையாது. ஏன்னா நீங்க மலையாளிஸை பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அதிகமா பார்த்ததில்லை. ஆனா பார்த்துருந்தானே அவங்க வந்து உங்களை வந்து ரவி அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க, ரெவி. உங்க இதுல அந்த ரா வராதோ? ரா எல்லாம் வரும், ஆனா ரெவியோட நேம் வந்து எப்பவுமே ரெவி தான், ரவின்னு சொல்ல மாட்டாங்க. அது சரி. ரம்யான்னு சொல்லுங்க. ரம்யா? ரம்யா இல்லடா, ரெம்யா. ரெம்யாவா? என்னங்க இது பேரு? அப்போ ராமச்சந்திரன் ரேமச்சந்திரன் சொல்லுவீங்களா? இல்ல அதெல்லாம் ராமச்சந்திரன் தான். அப்ப அதுதான் ரா தானே? இல்ல, அது வந்து வேற மாதிரி, இது வேற மாதிரி. ரம்யா, ரெம்யா. கண்டா, ரெம்யா இஸ் கரெக்ட். ரம்யா அது கொஞ்சம் அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ரானா தான் வரும். எப்படி? ரம்யா. ரம்யா. என்னங்க இது புதுசா இருக்கு? யா, that is a debatable விஷயம் from தமிழ் vs மலையாளம். அதுக்குன்னே ஒரு பெரிய செஷன் நம்ம நெக்ஸ்ட் டைம் போகலாம். ஸோ வீடியோஸ் அண்ட் இன்டர்வியூஸுக்காக நீங்கள் எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், எல்லாமே. ப்ரெஸ் த பெல் ஐக்கன் ஃபார் மோர் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கெஸ்ட்டாக வந்தது வந்து ரவி வர்மா. ரவி வர்மா. ஸோ ரவி வர்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் இவ்வளோ நேரம் எங்கள் கூட பேசியிருக்கீங்க. I'm very happy. I'm very grateful that you are here. Okay, so மீண்டும் பார்க்கலாம். நீங்க நல்லா இன்டர்வியூ எடுத்தீங்க. Okay, thank you.
ஸோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் பொலைட்டாக பேசுனீங்க. ஸோ அதனால் பிரச்சனை. தேங்க்யூடா. டா இஸ் ஓகே தானே? ஓகே, ஸோ இன்னொரு டே இன்னொரு கெஸ்ட் கூட நாம மீண்டும் பார்க்கலாம். ஸோ அன்டில் பாய் ஃப்ரம் அருணிமா ஃப்ரம் ஃபேம் ஸ்டெப்ஸ் புகழ். பாய், சே பாய்.